உங்க ஏஜ் 16ல இருந்தாலும் சரி 60ஸ்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு அடிக்கடி ஜாயிண்ட் பெயின் வருது இல்ல ஜாயிண்ட் பெயின் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னாலும் இந்த 5 பேசிக்கான பிளட் டெஸ்ட்டை கண்டிப்பா நீங்க எடுக்கணும். ஃபர்ஸ்ட் முக்கியமான டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் டி அண்ட் விட்டமின் B12. என்கிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸ் இந்த விட்டமின் டி அண்ட் B12 கரெக்ட் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஜாயிண்ட் பெயின் செட்டில் ஆயிடும். மூவிங் டு த நெக்ஸ்ட், நம்ம பாடியில ஸ்லீப்பர் செல் போல சைலண்டா இருந்துட்டு நம்ம ஜாயிண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா அஃபெக்ட் பண்ற மாதிரியான கண்டிஷன் நிறைய இருக்கு. இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு முக்கியமான மார்க்கர் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ESR and CRP தான். சோ இந்த பிளட் டெஸ்டையும் கண்டிப்பா எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற புரோட்டீன் எல்லாமே யூரிக் ஆசிடா பிரேக் டவுன் ஆகி அது யூரின் வழியா எக்ஸ்கிரீட் ஆகணும். ஆனா சில பேருக்கு இந்த தன்மை கம்மியா இருக்கிறதுனால இந்த யூரிக் ஆசிடே வந்து ஜாயிண்ட்ல போய் டெபாசிட் ஆகி அதுவே ஒரு வலியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். சோ மத்த டெஸ்டோட சேர்த்து இந்த யூரிக் ஆசிட் டெஸ்டையும் எடுத்துக்கோங்க. இந்த பேசிக்கான 5 பிளட் டெஸ்ட் எடுக்கிறது மூலமா ஜாயிண்ட் பெயின் ஏன் வந்துச்சுங்கிற ரூட் காஸையும் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்க ஜாயிண்ட்டை ப்ரொடெக்டும் பண்ணிக்கலாம்.